ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கை பற்றி இப்போ பார்த்துருவோம். இது ஃபாலோ அப் தான் கிட்டத்தட்ட. ஏன்னா தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம். இப்போ ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் வந்தோடனே அதையும் நம்ம பார்த்துடலாம். இவங்க ட்ரெண்ட் லைன் ஸ்கோர் பிரகாரம், ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர்னு கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் மாடரேட்டாக பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் 55 இருக்குது. இது ஒரு மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. அதுக்கு ஈக்குவலான வேல்யூ கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மீடியம் வேல்யூவேஷன் தான். மொமெண்டம் மாத்திரம் இன்னும் பிக்கப் ஆகலை. இது 60 கிட்டக்கு வந்தோடனே க்ரீன் ஆகி போயிடும். ஸோ இப்போ வரைக்கும் சைட் வேஸில் இருக்குது, இல்லாட்டி நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது டவுன் ட்ரெண்ட்லேருந்து நியூட்ரல் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் அதோட அர்த்தம். இப்போ அனாலிசிஸ்டோட ப்ரைஸ் டார்கெட் 37 கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 1.4 இருக்குது. இது ஆப்டிமம் லெவல். கரண்ட் ரேஷியோ நமக்கு டேட்டா இல்லை. ஆர்ஓசிஇ 6.2 இருக்குது. இதுவும் ஆவரேஜ். ஏன்னா எல்லா பேங்க்கும் இந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 6.8 இருக்குது, ஆவரேஜ். ஆர்ஓஇ ஈக்விட்டிக்கு 12 வருது. இதுவும் ஆவரேஜ். ஸோ இப்போ ஆவரேஜாக ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, அதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லாயிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.4 இருக்குது. ஸோ இப்போ இது வித்தின் த லிமிட்டு. நம்ம நிறைய பேங்க்குக்கு பார்த்தோம் மேலே இருக்கும், கூட இருக்கும், தவிர்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இவங்களுக்கு வித்தின் த லிமிட்டே இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பிஇ 6.8 இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம நோட் பண்ணோம். நம்ம 25, 15, அதுக்கப்புறம் 8 to 10, அதுக்கப்புறம் 4 to 5 அந்த ரேஞ்ச் தான். 5 கடந்துருச்சு. இப்போ அடுத்தாப்புல இது 8லேருந்து 10 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு புக் 0.8 இருக்குது. இது லெஸ் தென் ப்ரைஸ் காட்டிலும் கம்மியாகவே போய்கிட்டு இருக்கு. அதனால இது ஒரு நல்ல சீப்பானது. பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாத்திரம் நல்லா இருந்தாங்கன்னா இது இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவனோட இபிஎஸ் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 4.2 இருக்குது. அதோட பார்த்தோம்னா ஒரு 3% சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க 3%னா ஒரு 0.12 அந்த ரேஞ்சு கிட்டக்க வர்றதுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 4.3 அந்த 4.4 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்சஸ் ரெக்கமெண்டேஷன் 7 அனாலிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் ஹோல்டும் 5 பேர் பையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இன்னும் மக்களுடைய மூடு அந்த இடத்துல பையில் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் டேட்டா அப்டேட் ஆகாதனால இதில் நமக்கு எதுவும் தெரியல. அதனால நேராக நம்ம ஜிபிஏ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஜிபிஏ 4.5 இருக்குது. இது கொஞ்சம் குறைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் ஸ்லோவாக குறைச்சிட்டு வராங்க. 5.9, 5.14, 4.5ன்னு குறைச்சிட்டு வராங்க. ஓகே, இது குறைச்சிட்டு வரட்டும், சந்தோஷம்தான். என்ஐஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.84 இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் இன்னும் சந்தோஷம்தான். ஆனால் நிறைய பேங்க்குக்கு இந்த ரேஞ்சே தான் இருக்குது. ஆனால் அது பெஞ்ச் மார்க்கு கிடையாது. காம்படிட்டரும் இதே தான் பண்ணுறாங்கங்கிறது பெஞ்ச் மார்க் கிடையாது. இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இதை காட்டிலும் கூட பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது என்பிஏ 3க்கு கீழே கொண்டாடணும். அட்லீஸ்ட் இதை ஒரு 5க்கு மேலேயாவது, 5 அந்த ஒட்டி அதுக்கு மேலேயாவது கொண்டாடணும். அப்போ தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய நிற்கும். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இவங்க குவார்ட்டர் டு குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட்டு மைனஸில் தான் போயிருக்கு, நெகட்டிவாக போயிருக்கு, 13% டவுன் ஆகிருக்கு. ஆனால் குவார்ட்டர் இதில் ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயர் ரெவென்யூ 13% கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 13% கம்மியாக இருக்குது. இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக போயிருக்கு. அதே சமயத்தில் இது டோட்டல் ரெவென்யூ போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் ஒரு 16 கோடி ரூபா கம்மியாக எடுத்திருக்கிறான். அப்போ நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான், நெட் ப்ராஃபிட்டும் இந்த குவார்ட்டரை இப்போ குவார்ட்டர் கம்மியாக இது கம்பேர் பண்ணும்போது கம்மியாக எடுத்திருக்கிறான். இவனோட இபிஎஸ் பார்த்தோம்னா பேட்டர்ன் என்னால் ஃபிட் பண்ண முடியல. இதில் எதுவும் நமக்கு பேட்டர்ன் ஒன்றும் சிக்கலை. 1, 1.3, 1.5, 1.4. இப்போ என்ன பண்ணுறான், மார்ச் மாதம் பூரா கம்மியாக எடுக்கிறானா அப்படின்னா போன மார்ச்சில் அந்த மாதிரி கம்மியாக எடுக்கல. சரி, அதுக்கு முன்னாடி மார்ச்லேயாவது கம்மியாக எடுத்துருக்கிறானா, அப்போ இல்லை கூட தான் எடுத்துருக்கிறான். இந்த மார்ச் தான் என்னன்னு தெரியல, வேணும்ட்டே கம்மியாக எடுத்துருக்கிறான். அதே மாதிரி புக் வேல்யூ 33.7 இருக்குது. இங்கே எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எஃப்ஐஎஸ் 1% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. 1%ஆ
15 புள்ளி 0.1% 0.1% ஏத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்க 0.1% கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பேலன்ஸ் ஆயிருச்சு. ஸோ, இப்ப இந்த பேசிக் இது வந்து இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம். நம்ம வந்து லோ பிரைஸ் எடுத்திருக்கிறது ரூ. 10க்கு எடுத்திருக்கிறோம். இப்போ இதோடைய ஃபேர் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ரூ. 62 இருக்கு. ரூ. 62 ஃபேர் பிரைஸ் இருக்கு. அதையும் காட்டிலும் கம்மியா தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டோம். இப்போ இதில் புரிதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள இப்போ தான் உள்ள வர்றான். அப்ப நம்ம வந்து எடுக்கிறோம்னா அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது. அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை அப் ட்ரெண்ட் மினிமம் வேல்யூ பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறான், டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் தான் ஆகிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த 36 இப்போ தொட்டான், 36 37 ஹை வச்சுட்டு இறங்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் வந்து டவுன் ட்ரெண்டோட மேக்ஸிமத்துக்கும் அப் ட்ரெண்டோட மினிமத்துக்கும் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ரெண்டு ப்ரைஸ்க்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த வகையில் பார்த்தோம்னா ஆனுவல் இபிஎஸ் எஸ்டிமேஷன்னா ரூ. 56 கிடைக்குது. ரூ. 56 வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் கீழே தான் எடுப்பேன்னாலும் ரூ. 43 வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இபிஎஸோட டிடிஎம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா 4 குவார்ட்டர்னா ரூ. 61 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது ரூ. 47, இங்கிட்ட ரூ. 67 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே சமயத்தில் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த குவார்ட்டர் அதாவது மார்ச் மாதத்துக்கு உண்டான குவார்ட்டர்னா ரூ. 29லேருந்து ரூ. 37 ட்ராவல் ஆகுது. அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன செய்யுது, 1.3 வந்து டிடிஎம் வந்து நமக்கு 1.3ன்னு காட்டுறதுனால இது வந்து இந்த ரூ. 28 அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டு திருப்பி 35 ரேஞ்சுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு டிடிஎம் இபிஎஸ் ஆனுவல் டிடிஎம் கவர் ஆச்சுன்னா ரூ. 47லேருந்து ரூ. 61 வரைக்கும் கூட ஸ்கோப் இருக்குது. இது எல்லாமே வாய்ப்பு இருக்கிறத பற்றி தான் நமக்கு பேசிகிட்டு இருக்கு. இதுதான் இப்போ இந்த குவார்ட்டருக்கும் அடுத்த குவார்ட்டருக்கும் உண்டான நடைமுறை. ஸோ, இப்போ இதை உடச்சி போனோன்னா 42 43 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 61 போகணும்னா இந்த 42 கடந்தான 61 போகணும். அதனால் இறைவனுடைய திருக்கருணையினால் இவன் நல்லா இபிஎஸ் எடுக்கட்டும், புக் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணட்டும், இதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அத்தனை பேத்துக்கும் ப்ராஃபிட் கிடைக்கட்டும். இப்போ இதை தூக்கி நம்ம வந்து இதில் ஷீட்டில் இது சார்ட்டில் போட்டோம். நான் ரூ. 10 லோ வேல்யூ எடுத்திருக்கிறேன். 36 to 37 அதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து இருக்கிறது. 35 to 36 35 to 36 அதை நம்ம மாற்றி விட்ருவோம். 35 to 36 அதுக்கப்புறம் வந்து 41 to 42 இந்த ரேஞ்சை போட்டிருக்கிறோம். அப்புறம் தான் 47, அதுக்கு பிறகு 66, இதுக்கு இடையில் 47 56 ஒன்று இருக்குது, அதையும் நம்ம போட்டு விட்ருவோம். 47 அதையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் 56 இது ரெண்டுத்தையும் போட்டுருவோம். ஸோ, இப்போ 47 இங்கே இருக்குது, 47 அதுக்கப்புறம் 56. இவ்வளோ ஹடல்ஸாக இவன் கடக்கணும். இவ்வளோ ஹடல்ஸில் எவ்வளோ தூரம் கடக்கிறாங்கிறத பார்த்துக்குவோம். ஏறுற வரைக்கும் ஏறட்டோன்னு கையில் வச்சுக்கிட்டே இருக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.